அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேகி மசாலாங்க. அதாவது நம்ம நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கணுன்னா அதில் ஒரு சின்ன பாக்கெட் மசாலா இருக்கும். அதுதான் நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். இந்த மசாலாவில் நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ண மாட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தபடியாக அந்த மேகி மசாலா டேஸ்ட் அப்படியே நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் கலந்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு நம்ம வெறும் எண்ணெய் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 8 வரமிளகாவையும் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் லைட்டாக வறுத்து விடுங்க. இதோட அடுத்தடுத்த பொருளை சேர்த்து நம்ம வறுக்கும் போது இந்த மல்லியும் மிளகாயும் சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ 2 பட்டை எடுத்துக்கலாம். இந்த 2 பட்டையிலையும் சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து சேர்த்துங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது எந்த குறவரப்பும் இல்லாமல் நல்ல பவுடராக கிடைக்கும். இப்போ 6 பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம லைட்டாக வறுத்து விட போகிறோம். நம்ம போட்டிருக்க ஆர்டர் படியே போட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளும் கருத்து போகாமல் சரியான பதத்தில் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். 5 கிராம்பையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விடுங்க. இதை லைட்டாக வறுத்துட்டு இருக்கும்போது அடுத்த பொருளான 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க. இந்த மிளகையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். அந்த வெந்தயமானது சற்று பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் அது கசக்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்த பிறகு உடனே நம்ம அடுப்பை நிறுத்த போகிறோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ அடுப்பை நிறுத்தின பிறகு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சட்டி சூட்லேயே அதை வறுத்து விடுங்க. அப்படி வறுத்து விட்டால் தான் நம்ம பொடி பண்ண பிறகு அதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது நல்லா வறுத்த பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். இது மேகி மசாலா நம்ம கொலக்கொலப்பு தன்மை கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி. இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். அடுத்து வர 5 பவுடருமே நம்ம வீட்டில் தயாரித்தது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுக்கு இஞ்சி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துங்க. அடுத்தது நம்மளுக்கு வெங்காய பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர், அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த 5 விதமான பவுடரும் நம்ம வீட்டில் தயாரித்தது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தபடியாக மாங்காய் பவுடர், அதையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுடர், இதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்கலாம். நல்லா பவுடராக நுணுக்கிடாத அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக நுணுக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் மேகி மசாலா. இதை ஒரு ஏர்டைட் கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம நூடுல்ஸ் செய்யும் போதோ இல்லை சேமியா செய்யும் போதோ இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் அது நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். மேகி டேஸ்ட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமல் சூப்பராக மேகி மசாலா செஞ்சிட்டோம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிவ் அவேலையே நீங்கள் கலந்துக்குங்க.